செங்கோல் மீடியா பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுடைய பிரச்சாரம் அனல் பறந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உண்மையான கள நிலவரங்களை வெளியில் கொண்டு வரவே ஜனநாயகத்தின் மிக முக்கிய தூணாக இருக்கக்கூடிய அந்த மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான நிலவரத்தை வெளிக்கொணர முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஆளும் கட்சியினுடைய அராஜகத்தினுடைய போக்கினுடைய காரணமாக இந்த சூழலாக நடந்துட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னாடி தந்தி டிவியில் கருத்து கணிப்பு வெளியிட போது கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கான வெற்றி சாதகங்களாக சுமார் ஒரு 150 தொகுதிகளில் மேலே அதிமுக வெற்றி பெற கொடுக்கிற சூழ்நிலை இருக்கிறது என்கின்ற அந்த தகவலை வெளியிடுகின்ற அந்த சூழ்நிலையிலேயே திமுகவுடைய ஒரு முக்கியமான பிரமுகர் பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்லாத முக்கின பிரமுகர்லாம் யாரு? ஆமா மாப்பிள்ள சார் வர மாப்பிள்ள சார் மாப்பிள்ள சார் அதாவது மீடியாக்களை தொடர்ந்து அச்சுறுத்துறாங்க சார். திமுகவுக்கு எதிராக கருத்து கணிப்புகள் எதுவுமே வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் சார் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க சார். இந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் சொல்லி அசிப்பது பணம் ஆமாம் அது ஏன்னா அவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ். ஆமாம் பணப்பெட்டிகள் பணம் கொடுக்குது பரதேசி நாயே. அப்புறம் சொல்லுங்க அடுத்ததுக்கு வாங்க. ரெண்டாவது அதையும் மீறி என்ன போயின்னா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அடுத்தது ஓகேண்ணா ஒன்றும் பேக்கேஜ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. எல்லா பேக்கேஜ் 8000 ரூபாயா? இல்லை அது லட்சக்கணக்கில் சார். அது இந்த 8000 ரூபா பேக்கேஜ்லாம் ஒன்றும் இந்த அப்பாவி பாமர மக்களுக்கு தான் சார். நிறைய பகுதிகளில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சுட்டாங்க சார். இதுக்கப்புறம்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளிலுமே 8000 ரூபாய் கூப்பன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சா சக்ஸஸ்ஃபுல்லாக. இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியது தடுக்க வேண்டியதுலாம் கிடையாது. நாங்கள் ஜெயிச்சா உங்களுக்கு உண்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த கலெக்டர் கொடுத்துட்டாங்க. 4 வருஷம் 11 மாசம் சந்தோஷமா கூத்தடிச்சிடலாம். அந்த 1 மாசம் மட்டும் கரெக்டா ஒர்க் பண்ணி நைட் அண்ட் டே கரெக்டா ஒர்க் பண்ணி ஜெயிச்சிடறோம். அதுக்கப்புறம் 4 வருஷம் 11 மாசம் சந்தோஷமா கூத்தடிக்கிறான். இன்னைக்கு விஜய் கூட பார்த்தீங்கன்னா ஓய்வு தான் எடுத்துட்டு இருக்கிறாரு. இவங்க அனல் பறந்து பிரச்சாரம் மறந்து போயிருக்காரு. தந்தையும் மகனும் இருக்கிற ஏங்க 5 வருஷமா பார்க்கல. யாருக்கு என்ன பண்ண முடியும்? ஏங்க ஒரு அப்பனுக்கு 3 பொட்டாட்டி இருந்தா அது ஒண்ணு பெத்து போட்டு அது அங்க போய் மைக் பிடிச்சி பேச வேண்டியதுதான். அப்படிதான் சார் இருக்குது இப்ப. அது என்ன பண்றது? எடப்பாடியார் அப்பா நீதி நேர்மை நியாயம் உண்மை சத்தியம்னு வாழ்ந்த மனுஷன் பொழுது ஒரு புள்ளையோட நிப்பாட்டினாரு. அவர் ஒரு 4 கல்யாணம் பண்ணி 7 புள்ள பெற்றிருந்தா அது அதுக்கு ஒரு மைக்கு கொடுத்து பேச விட்டுருக்கலாம். விஜயும் அதே மாதிரிதான். அவங்க அப்பா எஸ் சந்திரசேகர் நீதி நேர்மை நியாயம் உண்மை சத்தியம் பேசுறாரு. அந்த அம்மா சோபாவை தவிர வேற யாரையும் அவர் கல்யாணம் பண்ணல. அவர் ஒரு 7 கல்யாணம் பண்ணியிருந்தா அது ஒரு 15-20 பிள்ளைய பெற்று 2 மாவட்டத்துக்கு ஒரு புள்ள கிட்ட கொடுத்து அங்கங்க மைக்கு கொடுத்து பேச வேண்டியதுதான். பண்ணி 10 குட்டி போடும் தான், சிங்கம் 1 குட்டி தான் போடும். அதுக்கு என்ன பண்றது? அது சரி சார். இன்னைக்கு மீடியாக்களை மிரட்டி அடிபணிய வைத்து அடக்கி ஒடுக்கி அராஜகத்தை கைகொண்டு மீடியாக்களை அவங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னமும் கூட தேர்தலுடைய கணிப்புகள் கூட வெளிப்படையா வந்துடக்கூடாதுன்றதுல நிறைய விஷயங்கள் புரியல. அதாவது கருத்து கணிப்பு வருவதில் அவங்களுக்கு என்ன சார் பாதிப்பு இருக்க போகுது? மீடியா என்பதை சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டால ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படிதான் சார் சொல்றேன். நாங்கள் ஜெயிச்சு அடுத்து நாங்கள் தான் ஜெயிப்போம் தெரியும்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் மீடியாவை முடக்கணும்னு நினைச்சா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கு. செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறையுடைய டோட்டல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கு. அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் மீடியா ஆரம்பிக்க முடியும். சரியா? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அது கிடையாது. ஆமாம். ஆனால் அப்படி இருந்தும் மிரட்டுறாங்க. இப்பவும் சொல்கிறேன், பயந்துட்டு இருக்காங்க. இப்பவும் சொல்கிறேன். பிரசாத் என்ன பிரசாத், நேற்று நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்க, போனீங்க, வந்தீங்க, காசு கொடுக்குற நீங்கள் கொடுக்கவே இல்லை. என்ன பிரசாத்? ஏங்க எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டால் இதை பற்றி நான் சொல்லவே இல்லையே. ஆக்சுவலாக உண்மையான நிலைமை என்னன்னா இதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க விஷயம். அதை டிகோட் பண்றேன். அவங்க கூப்பிட்டு எப்ப நீ இந்த நியூஸை போடாத, உனக்கு நான் இவ்வளோ கோடி ரூபா கொடுத்துறேன். ஆமா அதுதான் நடக்குது. உடனே இந்த இவ்வளோ கோடி நம்ம வாங்குறோம்னா சுற்றி இருக்கிற மீடியா எல்லாம் நம்ம பேரில் காசை வாங்கின்னு மாற்றி போட்டான்னு சொல்லுவோம்.
எல்லாருக்குமே தானே கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்? ம் மிரட்டிட்டாங்க ம் அப்படின்னு ஒரு டைலாக் விட்டோம்னா ம் நம்ம வாங்கின காசு வெளியே தெரியாது, ம் பங்கும் கொடுக்க தேவையில்லை, ம் வேலை பார்க்குறவனும் நம்மளை கேவலம் நினைக்க மாட்டான், ம் அவனுக்கும் எதுவும் காசு கீசு எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்லை. ம் சூப்பரா? ம் இதான் இதான் ம் அப்படியே மிரட்டி அப்படியே தினத்தை இழுத்து மூடிடுவோன்னு சொல்லிட்டாங்களே, இவங்க நினைச்சா மூடிடுவாங்களே. அப்படிதானே மிரட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஆர்பிஎஃப்லேருந்து 1000 பேரை எடுத்து நிப்பாட்டினா மூடிடுவாங்களா இவங்க? AK-47 நிற்பான், ம் மூடிடுவாங்களா? ஸோ நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க, நாங்க மிரண்டு பயந்த மாதிரி பயந்து காசு வாங்கிக்கிறோம். ஆ வெளியில சொல்லும்போது மிரட்டிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிடுறோம். உங்களுக்கும் ஒரு மரியாதை, அடுத்தவன் எவனும் உங்களுக்கு எதிராக போட மாட்டான். ஆமா, இப்ப அப்படிதானே ஆகுது. ஒரு வீடியோ அடிச்சிட்டாங்கன்னு இருந்த உடனே மத்தவன் எப்பா அவளே அடிச்சிட்டாங்களாப்பா, அவளே மிரட்டிட்டாங்களாப்பா, அப்ப நம்ம என்ன எங்களுக்கு எங்க செய்வோம்? பேரும் கிடையாது. ஆமா ஆமா சார், நீங்க கொடுக்கறத மீடியாவெல்லாம் நீங்க மிரட்ட முடியாதுங்க. மீடியா தான் எல்லாரையும் மிரட்டுவான். நீங்க என்ன தப்பு தப்பா சொல்றீங்க? ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு சினாரியோவை செட்டப் பண்ணிட்டு எல்லா மீடியாக்களையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சிக்கணும்னு நினைக்கிறேன். மீடியாவெல்லாம் மிரட்ட முடியாது. திமுக கிட்ட இல்லாத பணமா? ஆமா, இப்ப அவங்க வந்து அளவுக்கு மீறி பணம் கொடுத்து சவுக்கு சங்கர் ஏன் ஆஃப் பண்ண முடியாது? ஏன் மீடியா எல்லாம் ஒரு உண்மையா அப்புறம் சொல்றீங்க மீடியாவை மிரட்டிட்டாங்கன்னு? பட் இவங்க அடிக்கிறதா சரி அடி, உதைக்கிறதா உத. ஏங்க மீடியாங்கிறவன் துப்பாக்கி இல்லாத, லட்டி இல்லாத, எந்த விதமான பாதுகாப்பு உபகரணமும் இல்லாத ஒரு ராணுவ வீரனுங்க. அவன் செத்தா நாளைக்கு செத்தா கூட பரவாயில்ல, செத்து போறான்னு நினைக்கிறவங்க. அவனை இயக்கக்கூடிய மேலே உட்காந்துங்கிற முதலாளி பரதேசிங்க அவங்கள வந்து அவங்களுடைய உண்மையான அந்த தியாகத்தை ஏமாத்தி அவங்கள்ட்ட இருந்து அந்த தியாகத்தை வந்து இவங்க பணமாக்கிறானுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மீடியாக்காரெல்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டான். எந்த மீடியாக்காரங்களும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. போடான்றோம். எத்தனையோ பேர் இதை விட மோசமான நிலைமையெல்லாம் செத்து காணாமல் போயிருக்காங்க. இருந்தாலும் புதுசாக மீடியாவுக்குள்ளே வரவங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பணத்துக்காக மீடியாவுக்கு வரல, அடிப்படையில் அவங்க வர்றது எல்லாமே இந்த மக்களுக்கு நல்லது கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான். போலீஸ் ட்ரைனிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் மீடியா ட்ரைனிங். ஒரு ஸ்கூல் ஆஃப் மீடியாவில் படிக்கிறவனுக்கு ட்ரைனிங் எப்படி இருக்கும்னா அப்படியே தொட்டா ஷாக் அடிக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஃபயரு. மீடியாவுக்குள்ளே வரவும் தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி இருப்பான். இப்போவும் அப்படி தான் இருக்காங்க. இந்த மேலே இருக்கிறது இவனுங்க, மேலே இருக்கிற ஆளுங்க, அந்த ஓனருங்க காசு வாங்கிட்டு அவன் செக் பண்ணுறது இதெல்லாம். எங்களை மிரட்டிட்டாங்க, உங்களை மிரட்டிட்டாங்க, அதுக்கு கூப்பிட்டு ஏப்பா அவங்க மிரட்டுறாங்கப்பா மாற்றி போடுப்பா, மிரட்டுறாங்கப்பான்னு சொல்லாமல் காசு கொடுக்குறாங்கப்பா மாற்றி போடுப்பான்னு செருப்பால் அடிப்பான் கேட்குற நிருபர். உயிரை கொடுத்து பாடுபட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் மாற்றி போடுவான், கொன்றுவேன், இல்லை வேற பத்திரிகையில் கொடுத்துட்றான். இப்பயே நான் பண்ணுறான். அதனால அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் பொய் சொல்றது, அந்த ஓனர்ஸ் வந்து பொய் சொல்றது, எங்களை மிரட்டிட்டாங்க, எங்களை அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க நம்ப வைக்கிறாங்க. இதெல்லாம் நான் இதுவும் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப 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 ஓல்டு டெக்னிக், ரொம்ப ஓல்டு டெக்னிக். இந்த டெக்னிக்லாம் வந்து அவன் நிருபர்களுக்கே புரியும். காசு வாங்கிட்டு மாற்றி சொல்றான், சரி போ நச்சு பண்ணிட்டு போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வழிய அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வேலை தானே செய்யறாங்க சம்பளத்துக்கு. சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்களும் இருக்காங்க, பசியும் பட்னியோட கடைசி வரலும் இந்த மக்களுக்கு நல்லது கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே சம்பளத்துக்காக இல்லை. அதனால அவங்களுக்கு அவங்க சக்தி மீறி ஒரு நடக்கிற வச்சு அவங்களால எதுவும் செய்ய முடியாது இல்லை. அப்புறம் அது வந்து அதாவது ஏன் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒருத்தனை கூட உங்களால் வெளியில் கொண்டாட முடியலன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் என்ஜின் இருக்கும். அந்த ஃபயரை யாராலையும் அணைக்க முடியாது. ஒரு போராளியை நீங்கள் என்ன பண்ணாலும் திரும்ப 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 அவன் அங்கே தான் வருவான். ஆமாம், ஏன்னா அவனுக்கு அந்த ஃபயர் உள்ள அவனை தூங்க விடாது. போலீஸ்காரன் நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் என்னதான் ரோட்டில் போகிற வரணும் மடை கடை காசை வாங்கிட்டு போயின்னு வந்து இருந்தாலும் போலீஸாக தான் சாவர் வரணும். ஏன்னா அந்த ஃபயர் அவரை விட்டு போகாது. அதே மாதிரி ஒரு பத்திரிக்காரர் நீங்கள் என்ன பண்ணாலும், ஒரு அரசியல்வாதி நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் அரசியல் விட்டு வெளியே வரானா? வரான். நான் இதோட பார்த்துருக்கேன். ஏன்னா அது அவனுக்குள்ள அது அவனை தூங்க விடாது. அதே மாதிரி ஒரு பத்திரிக்கை ஒரு சில பத்திரிக்காரனை
நீங்கள் என்ன பண்ணாலும், ஏன்னா நிறைய போலி பத்திரிகை இருக்குது. 100 பத்திரிகை மட்டுமே சர்க்குலேட் ஆகிற பத்திரிகைகளாக கூட இருக்குது ஊர் நாட்டில். அதில் உன் பேரை போட்டுன்னு அதை வச்சு மாஃபியா பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஒழுங்கான பத்திரிக்கைக்காரன், முறையாக நல்ல ஒரு பத்திரிகையில் வேலை செய்கிற பத்திரிகை நிருபர் செத்தாலும் அவர் நிருபராக தான் சாவார். காசு கிடச்சிச்சு, காசு வாங்கிக்கலாம், இதில் பெருசாக சம்பாதிச்சிடலாம், ஓடி போயிடலாம், ஓட மாட்டார். அப்படியே கிடச்சாலும் எதனா ஊதியத்தினா செலவு பண்ணி திருப்பி பத்திரிக்கை தான் இருப்பார். அவருக்கு அதில் விட்டு அதை தவிர்த்து அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது, வேறு எங்கேயும் போக மாட்டார். அவருடைய உழைப்பெல்லாம், அவங்களுடைய உழைப்பெல்லாம் வந்து இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ் இவங்க வந்து சொல்லிடுறாங்க. சும்மா அந்த ஆட்சியாளர்கள் மேலேயும் கட்சிக்காரங்க மேலேயும் பழிய போட்டுறாங்க, அவன்கிட்ட காசை வாங்கிக்கிறாங்க. இது வந்து ஒரு மாஃபியா. இவங்களை மிரட்டுறாங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. மிரட்டினாலாம் பயந்து போகிறவங்களாம் பத்திரிக்கை நடத்த முடியாதுங்க. அரசுக்கு ஆதரவாக மட்டுமே செய்தி போட்டுட்டு இருக்க முடியும் பத்திரிகையில். அரசுக்கு எதிராக செய்தி போகிறதுக்காக ஆரம்பிக்கப்படுறது தான் பத்திரிகையே. அரசுக்கு ஆதரவாக செய்தி போகிறதுக்கு அரசு நாளிதழே இருக்கு, கவர்மெண்ட் பேப்பர் இருக்கு, கவர்மெண்ட்ல நிறைய டிவி இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவன் செய்தி ஒளிபரப்புத்துறை அவன் தனியாக வச்சிருப்பான், அவன் பண்ண போறான். அரசு செய்யக்கூடிய தப்புக்களை சொல்றதுக்காக தான் ஒருத்தன் பத்திரிகையே ஆரம்பிக்கிறான், நடுநிலை பத்திரிகைன்னு போட்டு ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வேற வழியே இல்லை. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மேல்மட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஓனர்ஸு காசுக்காக அவங்கள மிரட்டி, நீ இதை பண்ணலைன்னா நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே காசை வாங்கிட்டு நம்ம அவங்க மிரட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அது இதுக்கு பேர் தான் வந்து டபுள் கிராஸ் பண்ணுறது. டபுள் கிராஸ் பண்ணி சேம் சைடு கோல் அடிச்சிடுறோம். இதை தான் வந்து பத்திரிகை ஓனர்கள் செய்கிறாங்க. அதனால நீங்க தயவுசெய்து பத்திரிகைக்காரங்களை குறை சொல்லாதீங்க, பத்திரிகை நடத்துறவங்க குறை சொல்லுங்க. காசை வாங்கிட்டு என்ன வேணா பண்ணணும், அது பத்திரிகைக்காரனுடைய பத்திரிகை ஓனர்களுடைய அந்த நிறுவனத்தையும் சேனலையும் வளர்ப்பது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம், இலக்கு. உண்மையான செய்திகளை வெளிக்கொண்டு வந்து அவங்க சிக்கலை மாட்டிக்க வேணாம்னு நினைக்கிறாங்களா? அப்ப நிறுவனத்தை வளர்க்கறதுலாம் அவங்க நோக்கம் கிடையாது, தன் குடும்பத்தை வளர்க்கறது அவங்க நோக்கம். தான் வளரணும், தன் குடும்பம் வளரணும். அதாவதுங்க நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, சத்தியம் நடுப்பக்கம் பொம்பளைங்க போட்டோவை அறகுறையா போட்ட பத்திரிகைகள் தானே இன்னைக்கு இருக்கிற டிவி நடத்துக்கிறவங்கள முக்கால்வாசி பேர் அந்த மாதிரி பத்திரிகை நடத்துறவங்க தானே. ஆமாம், நடுப்பக்கம் வந்தாலும் சரி, தொலைக்காட்சியில் மட்டும் என்ன செய்யறாங்க, நடுப்பக்கத்தில் அதை போட்டானா இல்லையா? கவர்ச்சி படம் நடுப்பக்கத்தில் போட்டானா இல்லையா? எதுக்கு போட்டேன்? எந்த நிருபரும் உனக்கு பேட்டி எடுத்து கொடுத்தான்? அந்த பொங்கலோட காசு வாங்கி தானே போட்டேன், அந்த நடிகைகிட்ட காசு வாங்கி தானே போட்டேன். போட்டியா இல்லையா? அப்புறம் என்ன நீ ஒன்று நீ மட்டும் அப்படி உத்தமனா மாறிட்டியா? நீ மட்டும் புத்தரா மாறிட்டியா? அதனால இது காசை வாங்கிட்டு பத்திரிகையாளர்களை ஆட்சியாளர்களை மிரட்டிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள சர்க்குலேட் பண்ணுவான், அதையும் வெளியே சர்க்குலேட் பண்ண மாட்டான், ஒரு ரூபாய் நம்ப மாட்டான். ஏங்க செத்தான மரம் வந்து இங்கேருந்து வீரப்புற போயிட்டு பேட்டி எடுத்தாளுங்க, அவன் எப்படிங்க நம்புவான் சொல்லுங்க? இங்கேருந்து வீரப்புறம் போய் பேட்டி எடுக்கல ஒரு நக்கீரன் கோபால், அப்புறம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, போவாங்க. இப்போ இதெல்லாம் யாருக்காகவும் இறங்கிலாம் போக மாட்டாங்க. பத்திரிகையாளர்கள் எப்பவுமே அப்படிதாங்க, ஓனர்ஸ் அது மாதிரி ஏச்ச கலைஞருங்க, அதுங்க அப்படிதான் இருக்கும். சரி, தகவலுக்கு நன்றி. உண்மையில் செய்தி ஊடகங்கள் மிரட்டப்படுகின்றனவா அல்லது ஸ்வீட் பாக்ஸ்களுக்கு அடிமையாகிவிட்டு அரசாங்கத்திற்கு ஆதரவு? ஸ்வீட் பாக்ஸ் இல்ல, பெரிய பொட்டி ஸோ இல்லை, அது கோட்படாத ரொம்ப நாளாக ஸோ அடிபணிந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செய்தி ஊடகங்களை வெளிக்கொண்டு வந்திருக்காரா? எது நடந்தாலும் மக்களுடைய மனது முடிவு செய்யப்பட்ட ஒன்று, அதை யாராலும் எந்த ஒரு செய்தி ஊடகத்தாலும் மாற்ற முடியாது. மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் யார் முதல்வராக வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு தேர்தலுக்கு பிறகு சந்திப்போம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.